உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். என் பையன் ஊர்லேருந்து வந்திருந்தா சரி, அவனுக்கு சிக்கன் பிரியாணி கேட்டால் சரி அவனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக அவனே வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்கிறான். டிவி பார்த்துக்கிட்டே நானும் பக்கத்தில் உட்காந்து வெங்காயமெல்லாம் உரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இஞ்சியெல்லாம். சரின்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பிரியாணி நான் தாளித்து விட்டுட்டுருக்குறேன். அதாவது பிரியாணி வீடியோ எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பிரியாணியை வீடியோவே எடுக்கலை, சும்மா ஓரலாக மட்டும் எடுத்துட்டேன். இது சீரக சம்பா அரிசி வச்சு செய்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்றுக்கு பிரியாணி. நாங்கள் எப்போது சண்டே தான் செய்வோம், ஆனால் எங்கள் பையன் வந்ததுனால சரின்னு சாட்டர்டேவே எடுத்து செஞ்சுட்டோம். ஆனால் சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. நாம் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ ஒன்றும் திருப்தியே இருக்காது. ஏன்னா ஒரே பீஸ் வைப்பாங்க, லெக் பீஸு, அதில் உப்பு காரமெல்லாம் ஒன்றும் இருக்காது. சாப்பிட்டு திருப்தியே வராது. ஒரு 1/2 கிலோ எடுத்து வீட்டில் செஞ்சாங்க கூட அது மன நிறைவோடு இருக்கும், நிம்மதியாக சாப்பிடலாம். அதனால் நாங்கள் எடுத்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஒயிட் ரைஸு, ரசம், சிக்கன் கிரேவி இதெல்லாம் எங்கள் பொண்ணு செய்ய போகிறா. நான் பிரியாணி மட்டும்தான். பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கிறேன், அதுதான் இப்போ காட்டிகிட்ருக்கிறேன். இப்போ எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸு, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங்குன்னு பார்த்திங்கன்னா வாழை இலை தான் இல்லை. நான் வாங்கிட்டு வர சொல்ல மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அவங்களாம் தட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன்னாங்க. சரி நான் அவங்களுக்கெல்லாம் தட்டில் போட்டுட்டு நான் ஒரு பழைய இலை இருந்துச்சு, அந்த இலையை எடுத்து தட்டில் போட்டுட்டு அந்த இலையில தான் போட்டு சாப்பிட்டேன். நிஜமாலுமே எனக்கு இலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் டச்